சரி, அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த காணொளிகளை பார்த்து அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி உள்வாங்கிட்டு நீங்க வந்து நான் கேட்கும்போது இத சொல்லணும். சரியா? சரி, ஓகேயா? ஓகே. நல்லா பாருங்க. புத்தூரிலுள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலிருந்து உற்சவ மூர்த்தியாக எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் காலை 11 மணி அளவில் கல்லமலை கோயிலை வந்தடைந்தார். இன்றைய தைப்பூச தொடக்க விழாவின் ரத ஊர்வலம் மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் நன்முறையிலும் நடைபெற்றது. ஆக தொடர்ந்து எங்களோடு இணைந்தீர்கள். சரி, உங்களுக்கு பார்த்த மாதிரியே இருக்கா? பார்த்த மாதிரியே இருக்கா? சரி, இப்போ எல்லாம் கெஸ் பண்ணிருப்பீங்க தானே என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கெஸ் பண்ணீங்களா? கெஸ் பண்ணீங்களா? ஓகே, சரி. அப்ப அது முன்னுக்கு வந்துட்டு நம்ம இன்னொரு ஒரு நடவடிக்கை செய்வோம். நடவடிக்கை செஞ்சுட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? சரி, இப்போ வந்து இருவர் வாங்க. யார் வரப்போறீங்க? சரி, இது வாங்க. இன்னொரு ஆளு. சரி, நீல கலர் உடையில யார் இருக்கீங்களோ வாங்க. சரி, வரடா அவரோட. சரி, என்ன பண்றோம்னா ஒரு ஆள் வாசிக்கணும், ஒரு ஆள் நான் சொல்றேன். இது வந்து முரசு, இந்த முரசை வந்து நீங்க டக்கு அடிக்கணும். சரியா? யார் வாசிக்க போறீங்க, யார் எடுக்கிறீங்க? சரி, வாசிக்கிறீங்களா? ஓகே, இது வந்து வாசிக்கணும். சரி, கழுத்துல மாட்டிக்கோங்க. ஓகே, அவர் வந்து வாசிப்பாரு, நீங்க வந்து இந்த முரசை அடிக்கணும். புரியுங்க? ஓகே ஓகே, எப்படி அந்த காணொளியில பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணுங்க. தமிழ் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. மாணவர்களின் திறமைகளை வளர்க்கும் பல போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டுள்ளன. ஆசிரியர்களும் மாணவர்களும் தவறாமல் கலந்து கொண்டு விழாவை சிறப்புக்குமாறி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி மக்களே, நன்றி. வாரி வாரி வரி. சரி, ஓகே. இவங்க கரெக்டா வாசிச்சாங்களா? சரியா வாசிச்சாங்களா? நல்லா வாசிச்சாங்களா? ஏன் எல்லாம் சோர்ந்து போற மாதிரி இருக்கு? கொஞ்சம் நல்லா உற்சாகமா இருங்க. இவங்க நல்லா வாசிச்சாங்களா? ரெண்டு பேரும் உட்காருங்க. ரெண்டு பேருக்கு ஒரு கை தட்டல் கொடுங்க. சரி, இவங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு எல்லாரும் கெஸ் பண்ணீங்களா? இவங்க இதுதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, அவங்க என்ன செஞ்சாங்க? ரமணிச்சு வாசிச்சாங்க. அது நாம என்னன்னு சொல்லுவோம்? அறிவிப்பா. சரி, உண்மையிலே நம்ம அறிவிப்பு தான் இன்னைக்கு பார்க்க போறோமானே நம்ம இன்னொரு ஒரு காணொளி பார்ப்போம். சரி, எல்லாரும் சரியா சொல்லிருக்கீங்க. எல்லாரும் கை தட்டி கொடுத்துக்கோங்க. நாம என்ன செய்ய போறோம் வகுப்புல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அறிவிப்பு. அறிவிப்புன்றது என்ன? அறிவிப்புனா என்ன? ஒரு ஆள் சொல்லுங்க. ஒருவர் சொல்லுங்க. ஒருவர் கை வைத்து சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே, ஒரு தகவலை மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறத நம்ம அறிவிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, இன்றைய வகுப்புல சொல்லலையா? சரி, இன்றைய வகுப்புல நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா அறிவிப்பை சரியான வேகம், துணி, உச்சரிப்பு ஆகியவற்றுடன் நிறுத்த குறிகளுக்கு ஏற்ப வாசிக்க போறீங்க. சரியா? இதுதான் இன்னைக்கு வந்து நீங்க வகுப்புல செய்ய போறீங்க. சரி, இன்றைய பாடத்துக்கு போறவங்களுக்கு ஆசிரியர் வந்துட்டு அறிவிப்பை நீங்க எல்லாம் வாசிக்கணும் இல்லையா? அதற்கு முன்பு ஆசிரியர் வந்து ஒரு சில கூறுகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். என்னென்ன கூறுகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேகம், அப்புறம் துணி, அப்புறம் இன்னொன்னு என்ன? உச்சரிப்பு. இன்னொரு கடைசியா என்ன இருக்கு? நிறுத்த குறிகள். இந்த நாலுக்குமே நீங்க வந்துட்டு எப்படி நீங்க வாசிக்கணும்
என்னென்ன கூறுகளை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அறிவிப்பை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இந்த 4 கூறையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேயா? சரி, வகுப்புல எப்படி இருக்கணும் சொன்னேன்? நல்லா உற்சாகமா இருக்கணும். ஓகேயா? ஓகே, சரி. இப்போ நான் ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, ஒரு அறிவிப்புல இருக்க வேண்டிய கூறுகள். ஒரு அறிவிப்பு, நீங்க அறிவிப்பு செய்யறப்ப என்னென்ன அந்த கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியோட தலைப்பு. ஓகேயா? இரண்டாவது என்ன இருக்குன்னு சொல்லுங்கயா? ஏற்பாடு செய்பவர் அல்லது இயக்கம். மூணாவது என்ன இருக்கு சொல்லுங்க? நாள். நாலாவது? ஓகே, அஞ்சாவது? ஓகே, ஆறாவது? இதர தகவல்கள். சோ இதர தகவல்கள்னா என்ன சொல்லுவாங்க? இதர தகவல்கள்னா மற்ற பயனுள்ள தகவல்கள் என்னவோ அதெல்லாமே வந்து ஒரு அறிவிப்புல இருக்கும். சரி, இறுதியா என்ன சொல்லிருக்காங்க? அறிவிப்புல என்ன மாதிரியான சொற்கள் பயன்படுத்தணும்? பண்பான சொற்களை பயன்படுத்தணும், நல்ல சொற்களை பயன்படுத்தணும். ஓகேயா? மரியாதையான முறையில வந்துட்டு உள்ள சொற்களை நம்ம வந்து பயன்படுத்தணும். ரொம்ப ரொம்ப கொச்சையான சொற்கள் பயன்படுத்தலாமா ஒரு அறிவிப்புல? பயன்படுத்த கூடாது. சரி, அடுத்து வந்து ஆசிரியர் அடுத்த கூறுக்கு போறேன். ஓகே, ஒரு அறிவிப்பை வாசிக்கும் பொழுது மொத்தம் 4 கூறுகள் கருத்துல நீங்க சொல்லணும். ஓகே, அது வந்து ஒன்று வேகம், தொனி, உச்சரிப்பு, நிறுத்தம். சரி, இப்ப ஆசிரியர் வந்து வேகத்துல என்ன, வேகம்னா என்ன, வேகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நீங்க வந்து அறிவிப்பை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிருக்கேன். ஓகே, சரி, வேகம் ஒரு ஆள் வாசிங்க. உரக்க, நல்லா உரக்க வாசிங்க. அது நீங்க வாசிங்க. மிக வேகமாக அல்லாமல் மெதுவாக அல்லாமல் சீரான வேகத்தில் வாசித்தல். ஓகே, கைத்தட்டல் கொடுங்க. வாசிங்க கீழே உள்ள லைனை. சத்தமா உரக்க வேகமாக வாசித்தால், வாசிப்பதனால் கொல்ல முடியாது. ஓகே, கைத்தட்டல் கொடுங்க. இறுதி 2 வரி. ஆகையால் சீரான வேகத்தில் வாசித்தலே சிறந்தது. ஓகே, சிறப்பு. ஓகே, வாசிப்பு என்ற கூறுல வேகம், இந்த வேகம் இல்லையா, மிக வேகமாக இல்லாமல் மிக மெதுவாக இல்லாமல் சீரான வேகத்துல வாசிக்கணும். நீங்க வாசிக்கும் போது கடகடன்னு ஓடலாமா? ஓடுனா எப்படி எல்லாருக்கும் புரியுமா? நீங்க மெதுவா வாசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் புரியுமா? புரியும். ஆனா எல்லாருக்கும் கடுப்பு வந்துரும். ஐயோ, என்ன அவன் மெதுவா இது பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு சொல்றத பட்டுன்னு சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ ரொம்ப வேகமாகவும் இல்லாம ரொம்ப மெதுவாகவும் இல்லாம சீரான ஓட்டத்துல வாசிக்கணும், ஒரு சீரான வேகத்துல வாசிக்கணும். ஓகேயா? புரிஞ்சதா? எப்படி வாசிக்கணும் ஒரு ஆள் சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க? சீரா வாசிக்கணும். ஓகே, என்னவா இல்லாம வாசிக்கணும். வேகமா வாசிக்காமலும் ரொம்ப மெதுவாக வாசிக்காமலும் நீங்க வந்துட்டு வாசிக்கிற வேகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சரியா? அடுத்து நான் ஒரு உதாரண காணொளி பார்ப்போம். எதிர்வரும் 12ஆம் தேதி 7வது மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7 மணிக்கு துவங்கி ஈப்போ புத்தம் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய விழா மண்டபத்தில் வெகு சிறப்புடன் நடைபெறுகிறது. சரி, இப்போ அவங்க வந்து ஒரு என்ன செஞ்சாங்க, அறிவிப்பு செஞ்சாங்க. அந்த அறிவிப்புல அவங்க ரொம்ப வேகமா ஓடுனாங்களா, ரொம்ப மெதுவா படிச்சாங்களா? இல்ல தானே, ரொம்ப சீரா வாசிச்சாங்க தானே. சீரா வாசிக்கிறதுன்றது நடுத்தரமா நம்ம ஒரு நடுநிலைமையோட வாசிக்கிறதா வந்துட்டு சீரா வாசிக்கிறதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? வேகத்தை எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதானே? ஓகே, சரி. இப்போ அந்த ஆசிரியர் வந்து இங்க ஒரு இது வச்சிருக்கேன். நம்ம வந்துட்டு உங்களுக்கு பயிற்சி பொருள் நான் வந்து வச்சிருக்கேன். சரியா? ஸோ நீங்க வந்துட்டு எவ்ரி டைம் நீங்க வந்து வாசிக்கும் பொழுது, நீங்க வந்து அறிவிப்பு செய்யும் பொழுது நீங்க இதை வந்துட்டு வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே, அடுத்து நம்ம அடுத்த கூட்டுக்கு போவோம். சரி, ஓகே.
அடுத்து போய் என்ன சொல்றாங்க தோணி அடுத்து வந்து தோணி பார்க்க போறோம் சரி ஒரு ஆள் வந்து இந்த நூல் கட்டி விடுங்க ஒரு ஆள் நீங்க வாங்க நீங்க வாங்க ஓகே அந்த நூலை கட்டி விடுங்க ஓகே இப்போ வந்து நாம தோணி பத்தி பார்க்க போறோம் ஓகே தோணினா என்னன்னு ஒரு ஆள் சொல்லுங்க உங்களோட புரிதல்ல தோணினா என்ன அப்படின்னு சொல்லுங்க ஏற்ற இறக்கம் தான் நம்ம வந்து தோணின்னு சொல்லுவோம் இன்டோனேஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சோ ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஏத்தி சொல்றதுக்கும் இறக்கி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா சோ அதுதான் வந்து இந்த தோணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ இங்க வந்து நான் உங்களுக்கு ஒரு சான்று படம் சொல்லிருக்கேன் எந்த இடத்துல நம்ம ஏத்தணும் எந்த இடத்துல இறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சோ தோணினா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏத்துறது இறக்குறது அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க சரி ஒரு ஆள் இதை வாசிங்க யார் வாசிக்க போறீங்க யார் வாசிக்க போறீங்க ஐயா வாசிங்க முதலில் ஏற்றம் இறக்கம் மகிழ்ச்சியான செய்திக்கு உற்சாகமான துணி சோக செய்திகள் அமைதியான துணியின் மூலம் செய்தியின் உணர்வையும் சேர்த்து சொல்லுதல் சரி சரியா வாசிங்க கை தட்டுங்க ஓகே மாணவர்களே நீங்க அறிவுறுத்தா வகுப்புல நல்லா உற்சாகமா இருங்க இப்பதான் இது காலை வகுப்பு சோ அதனால வந்து உங்களோட உற்சாகம் நீங்க வந்துட்டு ரொம்ப உற்சாகமா வகுப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேக்குறேன் சரி இங்க குரணி ஏற்றம் இறக்கம் ஓகே ஒன்னு ஏத்துறது இறக்குறது இதெல்லாம் வந்து நம்ம தோணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி இந்த தோணியில என்னென்ன கருத்து கூறுகளை கருத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான செய்திக்கு நல்ல உற்சாகமான துணியை பயன்படுத்தணும் இப்போ நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா தானே இருக்கீங்க அப்ப நீங்க மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்கிட்ட நிறைய வகுப்புல வரும்போது எல்லாரும் சொன்னீங்க என்னென்ன விஷயம் சொன்னீங்க என்கிட்ட சார் நான் வந்துட்டு எதுலயோ ஒரு ஓட்டப்பந்தயத்துல நான் வந்துட்டு மாவட்ட அளவுல நான் பிரதிநிதிச்சு போறேன் அப்புறம் வேற என்ன சொன்னீங்க நாளைக்கு வந்துட்டு கிரிக்கெட் போட்டிக்கு நீங்க வந்து பிரதிநிதிச்சு போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சோ நீங்க என்கிட்ட சொல்லும்போது என்ன மாதிரியான துணியில சொல்றீங்க நல்ல உற்சாகமான மகிழ்ச்சியான ஒரு துணியில வந்து நீங்க சொல்றீங்க அப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்திக்கு நீங்க வந்து என்ன சொல்றீங்க இந்த மாதிரியான துணி பயன்படுத்துறீங்க உற்சாகமான துணியை பயன்படுத்துறீங்க சரி அடுத்து சோக செய்திக்கு அமைதியான துணி ஓகே சோக செய்திக்கு அமைதியான துணினா சோகமான செய்திகள்ல என்னென்ன செய்திகள் இறப்பு செய்திகள் வேற கவலையான செய்திகள் வேற ஆக்சிடென்ட் சோ இந்த மாதிரி சோகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆக்சிடென்ட் சொல்லலாம் தேர்வுல நீங்க குறைந்த மதிப்பெண்கள் எடுத்துக்கிறத பத்தி சொல்லலாம் சோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க வந்துட்டு சோகமாக இருக்கக்கூடியது எல்லாமே நீங்க சோகமான துணியை தான் பயன்படுத்தணும் சரி ஒரு உதாரணம் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் சொல்லுங்க என்னோட தேர்வு புள்ளிகள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சோகமான துணியை என்கிட்ட தெரியப்படுத்துங்க யார் ட்ரை பண்றீங்க ஓகே ஐயா நீங்க சொல்லுங்க சோகமான துணியில நீங்க வந்து எனக்கு கணித பாடத்துல எனக்கு 50 மார்க் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ட்ரை பண்ணுங்க நல்ல உரக்கா சொல்லுங்க ரொம்ப சோகமா சொன்னாரு அவரு பல்ல இடிச்சுக்கிட்டு தானே சொல்றாரு ஐயா நீங்க சொல்லுங்க நீங்க ட்ரை பண்ணுங்க அவனும் சிரிச்சுக்கிட்டு சரி நீங்க சொல்லுங்க சோகமா சரி பரவாயில்ல ஆனா வந்து சோகமா இருக்கக்கூடியது எப்படி நீங்க கன்வே பண்ணலாம் என்னோட மார்க் எல்லாரும் அடிச்சுவாங்க சோ நீங்க அந்த மாதிரி சொல்லலாம் ஆனா நீங்க ஒரு நீங்க கொஞ்சம் ஆனா அவன் வந்து பல்ல இடிச்சுக்கிட்டு பண்ணலாம் சோ அந்த மாதிரி ஆனது நீங்க விஷயங்களை கன்வே பண்ணும்போது நீங்க வேற மாதிரியான துணியில நீங்க பண்ணீங்கன்னா அது தவறான ஒரு இதுக்கு இழுத்துட்டு போயிடும் ஓகே உங்க வீட்டுல ஒரு இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட என் வீட்டுல ஒரு சாவு நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா இல்ல தானே அப்போ நீங்க வந்துட்டு ஒரு வேறு மாதிரியான கருத்தை வந்துட்டு மத்தவங்க கிட்ட கொண்டு போயிடும் அதனால ஒரு துணி வந்துட்டு வாசிக்கும் பொழுது ரொம்ப அவசியம் ஓகே அந்த துணி தான் உங்களோட உணர்ச்சி என்ன அப்படின்றத வெளிப்படுத்தும் உணர்ச்சினா என்னன்னு உங்களுக்கு தெரியல நீங்க சந்தோஷப்படுறீங்களா அழுகையா இருக்கீங்களா கவலைப்படுறீங்களா எல்லாமையான உணர்ச்சிகள் எல்லாமே இந்த வாசிப்புல தான் நீங்க தெரியப்படுத்தணும் ஓகே சரி இப்போ வந்து ஆசிரியர் ஒரு சான்று காணொலி பார்க்குறேன் இது வந்து ஒரு உற்சாகமான காணொலிக்கு ஒரு இருக்கு உற்சாகமான அறிவிப்பு
சரி, உங்களோட பள்ளி திட்டத்தட போட்டியிலலாம் ரொம்ப இதை பயன்படுத்திருப்பாங்க. ஆமா இல்லையா? இந்த அறிவிப்பு செஞ்சிருப்பாங்களா இல்லையா? அறிவிப்பாளர் ஒருவர் இருப்பாரா இல்லையா? சோ அவர் வந்து பரிசு வாங்குறப்ப எவ்வளவு உற்சாகமா சொல்லுவாரு. ஆமா தானே? பரிசு வாங்குற இது வந்துட்டு உற்சாகமா தானே இருக்கும். பரிசு வாங்குற தருணம். சோ உற்சாகமா இருக்கும் பொழுது நீங்களும் அதை உற்சாகமா கான்வே பண்ணணும். சரி, அடுத்த ஆசிரியர் ரொம்ப இது பண்ணல. உங்களுக்கு அடுத்து கொடுத்து போறேன். உச்சரிப்பு. உச்சரிப்பு ஒரு நாள் வாசிங்க. யாராவது ஒரு நாள் வாசிங்க. வாசிங்க. லா 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 வேறுபாடு அறிந்து ஒழித்தல். ரகர ரகர வேறுபாடுகளை அறிந்து ஒழித்தல். இவற்றை சரியாக ஒழுங்காக்கி பொருள் மயக்கம் ஏற்படும். எடுத்துக்காட்டு புள்ளை வெட்டு, புள்ளை வெட்டு. ஓகே, சரி. இப்போ உச்சரிப்பு ரொம்ப அவசியம். உச்சரிப்பு பிள்ளையானா அதுல வந்துட்டு பொருள் மயக்கம் ஏற்படும். பொருள் மயக்கம்னா என்ன? பொருள் வேறு பொருள் வந்து வேற சொல்லுமா? இப்போ உச்சரிப்பு பிள்ளையானா சொல்லு வந்துட்டு வேற ஒரு சொல்ல உணர்த்திடும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இங்க நகரம் ரெண்டு பக்கத்துலயும் மாறி இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த புல்ன்றது என்னத்தை குறிக்குது? புல். என்ன புல்? என்ன சொல்றாங்க? எஸ். இந்த புல் வந்து என்னத்தை உணர்த்துது? இந்த புல் வந்து பறவையை குறிக்குது. அப்போ நான் போய் நீங்க புல்லை வெட்டுங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க போய் புல் வெட்டலாம். நான் தவறுதலா புல்லை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்க போய் ஒரு குருவியை வெட்ட முடியுமா? வெட்டினா சரியாகுமா அது? அதனால உச்சரிக்கும் பொழுது லகர லகர லகரை வேறுபாடுகளை அறிந்து ஒழித்தல் வேண்டும். ஓகே, ஏன்னா நமக்கு லகர லகர சொற்கள் வந்து வேறுபாடுகள் உள்ள நிறைய சொற்கள் இருக்கு. ஓகே, உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுங்க. லகரம் லகரம்லாம் மாறி இருக்கிற ஒரு ஒலி ஒலி இருக்கு. அழகு அழகு இருக்கு. புலி புலி இருக்கு. இந்த மாதிரியான வேறுபாடு இருக்கிற சொற்கள் நிறைய இருக்கு. நான் இப்ப காட்டில் புலி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் காட்டில் புலி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஆனா அது வந்து ஒரு உண்மையான வேறுபாடு தான். இருந்தாலும் அந்த மாதிரியான வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா உச்சரிக்கும் பொழுது வேறு மாதிரியான பொருள் மயக்கத்தை உண்டாக்குறோம். சரியா? அதே மாதிரி தான் ரகரமோ ரகரமோ அந்த மாதிரி வந்து இருக்கு. சரி, ரகரத்தை உச்சரிக்கும் பொழுதோ ரகரத்தை உச்சரிக்கும் பொழுதோ இதை நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன ரான்னு சொல்லுவீங்க? என்ன ரான்னு சொல்லுவீங்க? அந்த சின்ன ரான்னு தானே சொல்லுவீங்க. ஆனா அந்த சின்ன ரான்னு சொல்லக்கூடாது. அதோட பேர் வந்து இடையில ரகம். அதை உச்சரிக்கும் பொழுது உங்களோட நாக்கு எங்க படணும்? நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வரணும். சோ முதல் மேல் பகுதினா இங்க ரா சொல்லுங்க. ரா. இந்த இடத்துல இந்த இடத்துல ரா சொல்லுங்க. ரா. ஓகே, அடுத்து இந்த ரா. இது என்ன ரகரம்னு சொல்லுவாங்க? மல்லின ரகரம்னு சொல்லுவாங்க. சோ சின்ன ரா பெரிய ரா அப்படி சொல்றத நீங்க வந்துட்டு தவிர்க்கணும். ஓகே, இந்த ராவை எங்க வைக்கணும்னா மைய பகுதி, அன்னத்தின் மைய பகுதி. இன்னும் ஒண்ணு இருக்கு நடுவுல இங்க வைக்கணும். ரா ரா ரா. ஓகே, சோ இப்படிதான் வந்து இடைநிலை ரகரத்தையோ வல்லின ரகரத்தையோ நீங்க ஒழிக்கலாம். ஓகே, சரி. இது வந்து லகர லகர லகர. சரி, இந்த லகரம் எங்க படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பற்களின் அடி. பற்களின் அடி. இந்த முன்னுக்கு இருக்கிற ரெண்டு பல்லு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி நீங்க உரசி சொல்லலாம். லா லா. ஓகே, இந்த லா இருக்குல்ல, இது வந்து முத மாதிரி ரகர மாதிரி நடுப்பகுதியை சொல்லணும். லா லா லா. ஓகே, இந்த லா வந்துட்டு நல்லா வளைஞ்சு உள்ளுக்கு வரணும். ரா ரா. ஓகே, சோ இந்த மாதிரி வந்து ரகர 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 எல்லாமே அறிஞ்சு நீங்க வேறு மாதிரி வேறுபாடு அறிந்து ஒழிக்கணும். ஓகே, புரிந்ததா? ஓகே, அடுத்த கூறுகள். அடுத்த கூறு யாரு வாசிங்க? வேற ஆளு வேறு ஒருவர் வாசிங்க. ஐயா சுதீஷ் படிங்க வாசிங்க. சரி, ஒரு ஆள் தொடங்க, ஒரு ஆள் வாசிங்க. வாசிங்க. ஓகே, வாசிங்க ஒரு ஆளு. வாசிங்க. சக்கரனே அப்படி நீங்க வாசிங்க. கிட்ட இருக்கீங்க. வாக்கியங்களை எளிதாக புரிந்து கொள்வதற்கும் படிக்கும் போது ஏற்படும் இலக்கங்களை வெளிப்படுத்தவும் பயன்படும் குறியீடுகளாகும். வாக்கியத்தில் தெளிவையும் கருத்தில் குழப்பம் இல்லாமல் இருப்ப
சரி, இந்த 4 நிறுத்த குறிகள், அதாவது நிறுத்த குறிகள் எதற்காக பயன்படுத்துறோம்னா ஏத்தி இறக்கிறதுக்காக நம்ம படிப்போம் இல்லையா? சோ அத வாசிக்கும் பொழுது எங்க ஏத்தணும் எங்க இறக்கணும்ன்றத காட்டக்கூடியதான் இந்த நிறுத்த குறிகள். சரியா? வாக்கியத்துல தெளிவையும் கருத்துல குழப்பம் ஏற்படாம இருக்கிறதுக்கு அந்த நிறுத்த குறிகள் இருக்கு. சரி, இந்த 4 நிறுத்த குறிகள் காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, கேள்விக்குறி, உணர்ச்சி குறி. சரி, இத வந்து ஆசிரியரை வாசிக்கிறேன். சரி, காற்புள்ளி ஒரே வகையான பல சொற்களை பிரித்து காட்டவும் வாக்கியத்தின் இடையில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேயா? சோ காற்புள்ளி எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? நிறைய சொற்கள் நம்ம நிறைய வகையா அடிக்கும் பொழுது அது எல்லாத்தையுமே பிரித்து காட்டுறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம். இப்போ உதாரணத்துக்கு மாம்பழம், திராட்சை, ஆப்பிள் பழங்களை வாங்கினேன். அதெல்லாம் நிறைய பழ வகைகள் தானே காட்டுது. சோ அதெல்லாம் பிரிச்சு காட்டுறதுக்காக நான் என்ன பயன்படுத்திருக்கேன்? காற்புள்ளி பயன்படுத்திருக்கேன். ஓகே, அடுத்து முற்றுப்புள்ளி. ஓகே, இந்த முற்றுப்புள்ளி வந்துட்டு எங்க முடிக்கணும்? நம்ம முடிக்கணும். ஓகே, ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டோம்னா எத்தனை வினாடியில நம்ம வந்து அடுத்த வாக்கியத்தை படிக்க ஆரம்பிக்கணும்? 5 வினாடியில உங்களுக்கு வந்துட்டு 1 வினாடி போதும். அதை முழுமையா நிறுத்திட்டீங்கன்னா நீங்க அடுத்து வந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேயா? அடுத்து கேள்விக்குறி. கேள்விக்குறின்றது எங்க எடுப்படும்? ஒரு வாக்கியத்தின் இறுதியில் இடப்படும். கேள்வி கேட்கும் துணியில் இருந்தால் அது வந்து கேள்விக்குறி வைக்கப்படும். ஓகே, அடுத்து 4 உணர்ச்சி குறி. உணர்ச்சி குறி எங்க வைக்கணும்? எங்கெல்லாம் வந்து உணர்ச்சியை வெளிப்படுத்துறீங்க, கோபம், வெறுப்பு, சோகம், அந்த மாதிரியான உணர்ச்சிகள் வெளிப்படுத்துற இடத்துல நீங்க வந்து உணர்ச்சி குறி வைக்கணும். சரியா? புரிந்ததா? இன்னைக்கு எத்தனை கூறுகளை பார்த்தோம்? அவை யாவை? இந்த 4ஐயுமே நம்ம வந்து பார்த்தோம். சரியா? ஓகே, மாணவர்களே வகுப்புல நல்ல உற்சாகமா இருக்கணும். அது நான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட வலியுறுத்துறேன். ஒரு சிலர் வந்து பட்டாயோட ஆரம்பிச்சீங்க, அந்த மாதிரி இருக்கவே கூடாது வகுப்புல. இது காலை வகுப்பு. சரியா? ஓகே, சரி, இப்போ வந்து ஆசிரியர் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து நடவடிக்கை போவோம். சரியா? இப்போ ஆசிரியர் 4 குழுவா பிரிச்சிருக்கீங்களா எல்லாரும்? ஐயா, நீங்க வந்து இந்த பக்கம் வந்து கொடுப்பாங்க, நீங்க இந்த கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஆசிரியர் எல்லாருமே வந்து ஒரு பெரிய பெரிய அட்டைகளை உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இத வந்து உங்க குழுவினரோட வாசிக்கணும். அமைதியா வாசிக்கணும். ஆசிரியர் வந்து உங்களுக்கு 2 நிமிஷம் மட்டும் தான் சொல்றேன். ஓகே, வாசிங்க. அமைதியா வாசிக்கணும். நீங்க ஒருத்தவங்க இதை வாசிங்க, மற்றவங்க பேப்பர்ல பார்த்துக்கோங்க. சரி, யார் வச்சிருக்கா? சரி, யார் வச்சிருக்கா? வேகம். ஓகே, ரெண்டு நிமிடங்கள் தான் வழங்குறேன்.
அடுத்ததாக பேயில் வீர் திருக்கொண்ட சிங்கமாய் வரும் நம் வீரர்களின் நாடகத்தில் முதலாவதாக சரி ஓகே உங்களுடைய நேரம் முடிஞ்சிருச்சு ஓகே உங்க நேரம் முடிஞ்சிருச்சு மாணவர்களே உங்க நேரம் முடிஞ்சிருச்சு ஓகே சரி சரி நிப்பாட்டுங்க எல்லாரும் அந்த கார்ட்போர்ட் எடுத்து மேல வைங்க ஓகே இப்போ ஒவ்வொரு குழுவுல இருந்து ஒரு மாணவர் எழுந்து வாசிக்க போறீங்க சரியா எல்லாத்துக்கும் வாசிக்க வேணாம் முதல் 3 வரியை நீங்க வந்து வாசிக்கணும் ஓகேயா முதல்ல எந்த குழு வாசிக்க போறீங்க யார் தன்னார் வளராங்க ஓகே தொனி வாசிங்க தொனி முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரியே தொனி எப்படி எங்க ஏறணும் எங்க இறக்கணும் அதுபடி நீங்க வந்து வாசிக்கணும் சரியா வாசிங்க ஓகே சத்தமா சரியா உறக்கமா என்ன உறக்கமா நாட்டுப்புற பாட்டு போட்டியிலும் களத்தில் அசாத்திய பெற்று போகும் அந்த வெற்றியாளர்களின் பெயர்களை இப்போது அறிவிக்கின்றேன் ஓகே சரி எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஓகே அவர் வாசிக்கிறது எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி பாத்தீங்களா சரியா வாசிச்சாரா அவரு சரியா வாசிச்சாரா ஓகே அவர் வாசிக்கும் பொழுது நிறுத்தக்கூடிய அவர் வந்து தொனியை இறக்கி எங்கெங்கெல்லாம் இறக்கணுமோ ஏன்னா கோமா இருந்துச்சு ஒரு கால்புலி இருக்கும் பொழுது அங்க வந்து நீங்க குறைந்து அதை வந்து வாசிக்கணும் ஓகே அப்படியே அவர் சரியா செஞ்சாரு ஆனா அவர் வந்துட்டு ஒரு இடத்துல வெற்றியாளர் அறிவிக்கும் பொழுது எப்படி அறிவிக்கணும் உற்சாகமா அறிவிக்கணும் ஆனா உற்சாகமா அறிவிச்சாரு அவரு இல்ல அந்த மாதிரி இருக்க போறாரு ஐயா அதை வந்து நீங்க கருத்துல கொள்ளணும் ஓகே அடுத்து வேகம் ஐயா வேகத்துக்கு முதல் 3 வரி வாசிங்க நீங்க பாறை நெஞ்சுகளுக்கு வணக்கம் ஓகே நாம் தமிழை பண்பாட்டின் உள்ளத்தை உலகிற்கு உன்னதமா உலர்த்தும் வரலாற்று சிறப்புமிகு முத்தமிழ் விழா நாளை காலை நமது பள்ளியை திடறி மிக தொடங்கியுள்ளது இசை நாடகம் என முத்தமிழின் பெருமைகளை சாற்றும் கலை நிகழ்ச்சி மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் கலைகளையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் இந்த அரிய வாய்ப்பினை யாரும் தவறவிட வேண்டாம். ஓகே அமருங்க ஓகே அவர் சரியா வாசிச்சாரா ஓகே அவர் வந்து வேகத்தை மையப்படுத்தி வாசிச்சாரு அவர் ரொம்ப வேகமா வாசிச்சாரா ரொம்ப மெதுவா வாசிச்சாரா இல்ல சீரான ஓட்டத்துல வாசிச்சாரா சீரான ஓட்டத்துல வாசிச்சாரு ஓகே சரி அடுத்து உச்சரிப்பு ஒரு ஆள் வாசிங்க ஓகே வாசிங்க அமைதி மக்களெல்லாம் தமிழ் மொழியின் அழகே அதன் அழகு மிகு பலச்சுவை போன்ற நகர
கவிதை போட்டியில் வென்றார். முதலாம் படிவ மாணவர் செல்வன் இளமாறன். ஓகே சரி எல்லாரும் கை தட்டி கொடுங்க. சரி உச்சரிச்சாரு. எப்படி உச்சரிச்சாரு அவரு? சிறப்பா உச்சரிச்சாரா? நகர லகரம்லாம் சிறப்பா உச்சரிச்சாரா? சரியா உச்சரிச்சாரா? சரியா உச்சரிச்சாரா? ஓகே சிறப்பு. ஐயா உட்காருங்க. நன்றி. ஓகே அடுத்து நிறுத்த குறிகள். ஓகே எவருக்கா வாசிங்க கொஞ்சம். ஓகே அவருக்கு கை தட்டல் கொடுங்க. அவர் சிறப்பா வாசிச்சாரா? அவர் நிறுத்தி வாசிச்சாரா? ஐயா நீங்க சிறப்பா வாசிச்சீங்க. நீங்க வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஆச்சரியக்குறி அந்த கால்குறி அதெல்லாம் வந்து சிறப்பா நீங்க கருத்துல வச்சுக்கிட்டு நீங்க வந்து வாசிங்க. ஓகே மாணவர்கள் எல்லாரும் உங்களோட தாள்கள் எல்லாம் வாசிட்டீங்களா? ஓகே நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாரும் அந்த தாள்களை அங்கேயே வச்சுட்டு எந்திரிங்க. நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னா உங்களோட அறிவிப்பு படிவத்தை நீங்க வந்து பாத்தீங்க எல்லாரும் படிச்சீங்க. ஓகே சரி அடுத்து உங்களோட நண்பரோட அறிவிப்பு படிவத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதுல்ல. சோ நீங்க வந்துட்டு ஒரு சுத்து நீங்க வருவீங்க. ஒரு சுத்து வந்துட்டு அடுத்த குழுவுல என்ன இருந்துச்சு என்ன கூறு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வாசிக்க போறீங்க. சரி இப்போ இந்த குழு எங்க போவீங்கன்னா இந்த குழுக்கு போவீங்க. நீங்க பின்னாடி உள்ள குழுக்கு போவீங்க. நீங்க அங்க போவீங்க. நீங்க வந்து வாங்க. ஓகே சரி இப்ப எல்லாரும் வாங்க. டக்குனு வாங்க. உங்களோட கார்போர்ட் அங்கே வைங்க. ஓகே வரைந்து வந்து வாசிங்க. இது வந்து வாசிங்க உங்களுக்குள்ளேயே சீக்கிரம். மெதுவா மெதுவா உங்களுக்குள்ளேயே வாசிங்க. உங்களுக்கு 6 வினாடிகள் தான் நேரம் இருக்கு. சரி தொனி யாருக்கு இருக்கு? ஓகே தொனியில இருக்கக்கூடிய இறுதி 2 வரிகளை யாரும் வாசிங்க. யார் தொனி இருக்கீங்க? ஓகே தொனி வந்துட்டு இத வாசிங்க. இது இறுதி பண்ணிங்க. நான் வாசிங்க. தொனியை இது பண்ணி நீங்க கரெக்ட்டா வாசிக்கணும். சத்தமா வாசிங்க. ஓகே ஐயா நீங்க வாசிங்க. நாட்டுப்புற பாட்டு போட்டியில் முதல் இடத்தை பெற்று அசத்துகிறார் முதலாம் படிவ மாணவி செல்வி மாதுரை. ஓகே சரி இப்ப மாணவர்கள் எல்லாம் வாசிச்சிட்டீங்களா? ஓகே நீங்க எப்படின்னா அதே மாதிரி இன்னொரு சுத்து போணும். நீங்க இந்த குழு இங்க வரணும். நீங்க அங்க போணும். நீங்க அங்க போணும். நீங்க இங்க வரணும். ஓகே வாங்க எல்லாரும். ஐயா கார்போர்ட் அங்கே வைங்க. ஓகே சீக்கிரம் வரீங்க. உங்களுக்கு 6 வினாடிகள் தான். அரை வினாடிகள் தான் கொடுத்துருக்கேன். வாசிங்க. ஓகே நிறுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க இறுதி 2 வரிகளை வாசிங்க. இறுதி 2 வரிகளை வாசிங்க. மத்த எல்லாரும் ரொம்ப அமைதியா வாசிங்க. ஓகே பேச்சு
போட்டியில் வாசிங்க. துணிச்சி போட்டியில் முதலிடத்தை பெற்று அனைவரையும் வாழ்த்துகிறார். ஓகே, நீங்க வாசிக்கும் பொழுது இந்த உணர்ச்சிக்குரிய கருத்துல வச்சுக்கலாம். ஓகேயா? அடுத்ததாக விறுவிறுப்பான பேச்சு போட்டியில் முதலிடத்தை பெற்று அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறார். இறக்கலாம். இறக்கிட்டு முதலாம் படிவ மாணவி செல்வி கயல்வி. ஓகேயா? நீங்க வந்து அங்க உணர்ச்சியை ஏற்றி சொல்லணும். சரியா? உற்சாகமான சொல்லில சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து வெற்றியாளர் அறிவிக்கிறீங்க. ஓகே? வெற்றியாளர் அறிவிக்கும் போது என்ன வரும் நீங்க அர்த்தம்? உற்சாகமான சொல்லில இருக்கணும். சரி, எல்லாரும் வாசிட்டீங்களா? வாசிட்டீங்களா? சரி, எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க. சரி, உங்களோட அட்டைகளையும் அந்த தாள்களையும் அழகா கொடுங்க என்கிட்ட. ஓகே, உங்களோட தாள்களை அழகா வாங்குங்க. உங்களோட தாள்களை அழகா வாங்குங்க. வாங்கி ஒரு ஆள் உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. மத்தவங்கலாம் என்ன? சரிங்க. ஓகே, உங்க இடத்துல எல்லாரும் உட்காருங்க. இன்னொரு தாளிங்க. இந்த தாள் நான் கொடுத்த தாள் எல்லாரும் கொடுங்க. ஓகே, எல்லாரும் அவங்க இடத்துல உட்காருங்க. ஓகே, இப்ப ஆசிரியர் வந்து உங்களை மதிப்பீடு செய்ய போறாரு. சரியா? சோ இது வந்து தனிநபர் மதிப்பீடா இருக்கும். இந்த மதிப்பீடுல நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு அறிவிப்பு சட்டகம் ஆசிரியர் கொடுப்பேன். சோ நீங்க வந்துட்டு மைக்க புடிச்சிட்டு நீங்க வந்துட்டு எப்படி ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்வாங்களோ அது மாதிரி நீங்க வந்து செய்ய போறீங்க. ஓகே? ஓகே, விரைந்து வாசிங்க. உங்களுக்கு வெளியே வாசிக்கோங்க. சரி, இப்போ என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் உங்களோட நண்பரோட கையில இது கொடுப்பேன். அப்ப நண்பர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாசிக்கிற ஒருவருக்காக இதை வந்து பிடிச்சுக்கோங்க. ஓகே, இது என்னதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வெளியிலலாம் வந்து அறிவிப்பு செய்யறவங்க பாத்துட்டீங்களா, அவங்க வந்து ஏதாவது ஒரு முன்னு வச்சுக்குவாங்க. அவங்களோட இதை வந்து அறிவிப்பு செய்யற ஒரு வானொலி நிறுவனமா இருக்கட்டுமே, அந்த நிறுவனத்தோட அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி உங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இதை செய்யணும். ஓகே, ஸோ என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட நண்பர் இதை வந்து உங்களோட மூஞ்சிக்கிட்டே நேரம் பிடிச்சுப்பாங்க. ஸோ ஒருவர் வந்துட்டு அதை வாசிச்சுக்காங்க. ஓகே, யார் வந்து முன் வரீங்க? யார் வந்து இல்ல, நீங்க முதல்ல வாசிக்கிறீங்க. யாரோ ஒரு ஆளு வாசிக்கிறவங்க, வேற யாராவது நீங்க வந்து இந்த ஒளிவாங்கியை பிடிச்சுக்கோங்க. எப்படி ஒரு அறிவிப்பாளர் பண்ணவங்களோ அது மாதிரி செய்யுங்க. ஓகே, அதை பிடிங்க. அப்படிங்க. ஓகே, எல்லா குறிகளையும் நினைவில் வச்சுக்கணும். தொனி, நிறுத்த குறி, உச்சரிப்பு எல்லாத்தையும் நினைவில் வச்சுட்டு நீங்க வாசிக்கணும். ஓகே, ஓகே, வாசிங்க. உரைக்க வாசிங்க கொஞ்சம். அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஜூன் 4ஆம் தேதி இந்த இனிய வியாழக்கிழமை அன்று நண்பர்கள் முதன்மை வளாகத்தில் தமிழ் விழா போட்டிகள் சிறப்பாக நடந்தேறின.
ஓகே சரி. நீங்க வந்து இந்த வரியோட பண்ணிட்டீங்க. ஓகே வாழ்த்துக்கள். எல்லாம் கை தட்டுங்க. ஓகே உங்களோட நீங்க வாசிக்கும் போது என்ன தெரியுங்களா இருக்குன்னா உங்களோட உற்சாகம் குறைவா இருக்கு. ஸோ நீங்க உற்சாகத்தோட வாசிக்கலாம். ஓகேயா? சரி அடுத்து வேற யார் வாசிக்கிறீங்க? அவர் விடுபட்ட இடத்துல இருந்து ஒரு ஆள் வாசிக்கணும். சரி நீங்க. ஓகே வேற ஆள் பிடிச்சுக்கோங்க. வேற ஆள் வாங்க. ஓகே வாசிங்க. என்ன எழுதுனாங்க? வெற்றியாளர்கள் தான். அதுல இருந்து மூணாவது வரி வரைக்கும் படிங்க. இருப்பினும் நடுவர்களின் தீர்ப்பின்படி முத்திரையை பதித்து முதலிடத்தை கைப்பற்ற போகும் சொற்களை தெளிவாக பொழிந்து ஒட்டுமொத்த அரங்கையும் வியப்பில் ஆழ்த்திய கவிதை போட்டியின் வெற்றியாளர் யார் என்று அறிவிக்கும் நேரம் இதோ. நூலகத்தில் ஆழ்ந்து கற்ற கவிதை போட்டியில் முதலாம் பரிசை தட்டி செல்கிறார் முதலாம் படிவ மாணவர் செல்வன் இளமாறன். அடடா என்ன அசாத்தியமான கற்பனை. ஓகே சரி. இவர் எப்படி வாசிச்சாரு? உற்சாகம் குறைவா இருந்துச்சு. ஓகே உற்சாகத்தோட வாசிக்கணும். இன்னொரு உச்சரித்த துணி அதெல்லாம் சிறப்பா இருந்துச்சா? ஓகே துணி வந்துட்டு கொஞ்சம் உற்சாகத்தோட வாசிக்கணும். நிறுத்த குறிகள்லாம் சரியா இருந்துச்சு. ஆசீர்வாதம் வரைக்கும் கொஞ்சம் சிறப்பா இருந்துச்சு. ஓகே இன்னும் ஒரே ஒரு வாங்க வாங்க. ஓகே ஒரு ஆள் பிடிங்க ஒரு ஆள் வாசிங்க. நீங்க பிடிங்க ஒரு நீங்க வாசிங்க. ஓகே ஐயா வாசிங்க. மேல ஓடிங்க. ஓகே எங்க நிறுத்தினாலும் அவங்க வாசிங்க. அடுத்ததாக மேடையில் வீடு கொண்ட சிங்கமாய் பலம் வந்து உணர்ச்சிகரமான நடிப்பால் கண்ணீரை பதவதைத்து விறுவிறுப்பான நாடக போட்டியின் முடிவுகள் இதோ. கம்பீர குரலில் பேசி நாடக போட்டியில் முதலாவதாக வெற்றி வாகை சூடி அசத்துகிறார் முதலாம் படிவ மாணவி செல்வி வளர்மதி. திரும்பிமிக்க இச்செல்வங்களின் நற்பணி மேலும் தொடர வாழ்த்துக்கள். ஓகே இவர் சிறப்பா வாசிச்சாரா? எல்லாம் கையில சொல்லுங்க. ஓகே இவரோட துணி நல்லா இருந்துச்சு. ஆனா வந்துட்டு ரொம்ப இறக்கங்கள் நிறைய இடங்கள்ல இறக்கி நீங்க வந்து வாசிங்க. ஓகே எல்லாரும் சிறப்பா வாசிச்சாங்க தானே? அவங்க எல்லாருக்கும் ஒரு கையில சொல்லுமா? சரி இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பாடம் உங்களுக்கு வந்து எவ்வளவு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு இது மாதிரி ஒட்ட போறீங்க. ஓகே ஒரு சின்ன ஒட்டும் தாள் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதனால வந்து நீங்க எல்லாரும் ஒட்ட போறீங்க. அதற்கு முன்பு இந்த வகுப்புல என்ன வாசிச்சீங்க, நீங்க என்ன படிச்சீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வந்து சொல்ல போறீங்க. யார் சொல்ல போறீங்க? ஒருவர் வேற யாராவது நீங்க சொல்லுங்க. ஓகே விரைந்து சொல்லுங்க. என்ன வாசிங்க, என்ன படிச்சீங்க இன்னைக்கு? உச்சரிப்பு தொனி வேகம் இதெல்லாம் வந்து நீங்க வாசிங்க. ஓகே சரி எல்லாரும் கை தட்டல் சொல்லுங்க. ஓகே எல்லாரும் என்ன வாசிங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு
யாராவது ஏதாவது பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? வேற யாராவது பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? ஓகே சொல்லுங்க. ஒரு அறிவிப்பு செய்யும்போது எப்படி செய்யணும் எப்படி இருக்கணும் எப்படி நடுத்தரமான வேலை சொல்லணும் அதெல்லாம் கட்டிடுச்சு. ஓகே சிறப்பு. ஓகே நீங்க எல்லாரும் வந்து உங்களோட கருத்துக்களை பரிமாறீங்க, ரொம்ப நன்றி. சரி இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பச்சை கலர் சிவப்பு கலர் அப்படின்னு சொல்லி யார் அந்த பச்சை கலர் என்னன்னு சொல்லுவோம்? கிளின்டன்னு சொல்லுவோம். யா இன்னொரு ரெட் கலர்ல இருக்கிறது யாரு? பேட்ரிக். சோ யாரா ஸ்பாஞ்ச் பாப் ரொம்ப பாப்பீங்களா? ஓகே சோ ஸ்பாஞ்ச் பாப் பாப்பீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேயா? ஓகே ஓகே சோ நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்த பாடம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பச்சை கலர் கிளின்டனை நீங்க வந்து இத ஒட்டுவீங்க. அப்படியே உங்களுக்கு புரியலனா அந்த சிவப்பு கலர் பேட்ரிக்கை நீங்க இத ஒட்டுவீங்க. சரியா? ஓகே இங்க ஒட்டுங்க பாப்போம். ஓகே இங்க ப்ளூ சொல்லுங்க யார் ஒட்டுவீங்க? ஓகே வரைங்க. ஒட்டிட்டீங்களா? வரைந்து ஒட்டுங்க. ஓகே இங்கே ஒட்டுங்க. ஐயா ஒரே ஒரு நடுவுல மட்டும் ஒட்டிங்க. எங்க வேணாலும் ஒட்டலாம். ஓகே மத்தவங்க ஒட்டுங்க வந்து ரைட்ல ஒட்டுங்க. சரிவா? வரைந்து ஒட்டுங்க. ஒண்ணுதா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா பச்சை நிறமோ புரியலனா நீல நிறமோ ஒட்டுங்க. எங்க வேணாலும் ஒட்டலாம். வரைந்து ஓகே வரைந்து ஓகே 5 4 3 2 1 ஓகே எல்லாரும் ஒட்டிட்டீங்களா? விரைவா ஐயா ஐயா ஒட்டுங்க. அங்கங்க ஒட்டுங்க. ஐயா ஏன் அடிச்சு ஒட்டுங்க? அங்கே ஒட்டுங்க. ஐயா ஓகே போதும். ஓகே எல்லாரும் ஒட்டுங்க. ஓகே பரவாயில்ல. ஒட்டுறது எது ஒட்டுறதோ அதை கொடுங்க. ஓகே எல்லாரும் ஒட்டிட்டீங்க நினைக்கிறேன். எல்லாரும் உங்க இடத்துல உட்காருங்க. ஓகே சோ இந்த அட்டையை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஐயங்கள் இருக்கா? இல்ல சரி நம்ம இன்னைக்கு என்ன வாசிச்சோம்ன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். சரி அடுத்த வகுப்புல நம்ம வந்துட்டு அறிவிப்பை பத்தி மேலும் செய்வோம். சரியா? சரி ஓகே அனைவருக்கும் நன்றி.